அனைவருக்கும் வணக்கம். 17/6/2026 ஆனி மாதம் 3ஆம் நாள் புதன்கிழமை. ராசி பலன்கள். திதி இரவு 9:38 வரை திருதியை, பின் சதுர்த்தி. நட்சத்திரம் மதியம் 1:36 வரை புனர்பூசம், பின் பூசம். வாரசூலை வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:58, மறைவு 6:37. ராகு காலம் மதியம் 12:18 முதல் 1:53. யமகண்டம் காலை 7:33 முதல் 9:08. குளிகை நேரம் காலை 10:43 முதல் 12:18. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய 12 ராசிக்கான பலன்களை காணலாம். மேச ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன். அசையா சொத்துக்கள் வாங்குவது அல்லது விற்பதன் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். வாகன பராமரிப்புக்காக சிறிய தொகையை செலவிட நேரிடலாம். அலுவலகத்தில் சுமூகமான சூழல் நிலவும். உங்களின் கருத்துக்களை நிர்வாகம் ஏற்கும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்து உள்கட்டமைப்பை மேம்படுத்துவீர்கள். கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. தாயாரின் உடல்நிலை சீராகும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும். ஆரோக்கியம் மார்புச்சளி அல்லது ஒவ்வாமை சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். குளிர்ந்த உணவுகளை தவிர்க்கவும். மாணவர்கள் கல்வியில் கவனச்சிதறல்கள் நீங்கி படிப்பில் ஆர்வம் காட்டும் நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. இன்று துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபமேற்றி வழிபடுவது சிறப்பு. ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். குறுகிய தங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன். குறுகிய தூர பயணங்களால் புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும். பழைய கடன்கள் அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். சேமிப்பு உயரும். தகவல் தொடர்பு, ஊடகம் மற்றும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உகந்த நாள். சக ஊழியர்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். இளைய சகோதரிகளுடன் இருந்த சொத்து விவகாரங்கள் சுமூகமாக முடியும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். தோள்பட்டை அல்லது கைகளில் லேசான வலி ஏற்படலாம். மற்றபடி உடல்நிலை சீராக இருக்கும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும். மாணவர்களுக்கு கூடுதல் கவனம் மற்றும் தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. வழிபாடு லட்சுமி நரசிம்மரை வழிபட நன்மைகள் பெருகும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் சந்திரன். பொருளாதார நிலை மிகவும் வலுவடையும். நிலுவையில் இருந்த தொகைகள் கைக்கு வரும். கமிஷன் மற்றும் தரகு தொழிலில் எதிர்பாராத பல மடங்கு லாபம் உண்டு. உத்தியோகம், தொழில் பேச்சாற்றலால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் உங்களின் ஆலோசனைகள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடல் நடக்கும். உங்கள் வார்த்தைகளுக்கு குடும்பத்தில் தனி மதிப்பு இருக்கும். உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் மாறும். கண் எரிச்சல், பற்கள் அல்லது தொண்டை சம்பந்தமான உபாதைகள் வரக்கூடும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். குறிப்பாக பேச்சு போட்டி கலைகளில் உள்ளவர்களுக்கு பாராட்டு கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை.
வழிபாடு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது சிறப்பு. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் ஆடம்பர பொருட்களுக்காக செலவு செய்ய நேரிடலாம். வரவு செலவில் திட்டமிடல் அவசியம். உத்தியோகம், தொழில் உங்கள் ராசியிலேயே சந்திரன் ஆட்சி பெறுவதால் கற்பனை திறனும் சுறுசுறுப்பும் கூடும். புதிய தொழில் முயற்சிகள் லாபம் தரும். கூட்டு வியாபாரத்தில் உங்களின் முடிவுகளுக்கு கூட்டாளிகள் மதிப்பளிப்பார்கள். வாழ்க்கை துணை உங்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு ஆதரவாக இருப்பர். சமூகத்தில் உங்கள் கௌரவம் அந்தஸ்தும் உயரும். மன அலைச்சல் காரணமாக லேசான தலைவலி அல்லது தூக்கமின்மை ஏற்படலாம். தியானம் செய்வது நல்லது. சுய சிந்தனை மற்றும் படைப்பாற்றல் அதிகரிக்கும். கல்வியில் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை. வழிபாடு திருப்பதி வெங்கடாசலபதியை நினைத்து வழிபட காரிய சித்தி உண்டாகும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சந்திரன். தேவையற்ற அலைச்சல்களால் மருத்துவ செலவுகளும் சுப காரியங்களுக்கான விரயங்களும் ஏற்படும். வீண் ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. வெளிநாட்டு தொடர்புகள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். உள்ளூர் வியாபாரத்தில் கடுமையான போட்டி நிலவும் என்பதால் கவனம் தேவை. குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற பிடிவாதம் பிடிப்பதை தவிர்க்கவும். வீண் விவாதங்களை குடும்ப அமைதியை கெடுக்கலாம். உடல் சோர்வு மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பகல் கனவு என்பதை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்தவும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அல்லது தங்க நிறம். சிவபெருமானுக்கு சிவபெருமானுக்கு வில்வ இலை சாற்றி வழிபட அலைச்சல்கள் குறையும். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திரன். தொட்டதெல்லாம் பொன்னாகும். அதிர்ஷ்டகரமான நாள். ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் வருமானம் வந்து சேரும். பழைய கடன்கள் முழுமையாக தீரும். வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்க அல்லது முதலீடுகளை விரிவாக்க ஏற்ற நாள். அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கான ஆணைகள் கைக்கு வரும். நண்பர்கள் அல்லது மூத்த சகோதரர்களின் உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நீண்ட நாள் ஆசையான எலக்ட்ரானிக் பொருட்கள் அல்லது ஆபரணங்கள் வாங்குவீர்கள். உடல்நிலை மிகவும் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கும். கல்வியில் மாணவர்கள் கல்வியில் நினைத்த இலக்கை அடைவீர்கள். ஆசிரியர்களின் பாராட்டுகள் உங்களை உற்சாகப்படுத்தும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வழிபாடு ஸ்ரீ ராகவேந்திரர் அல்லது சிரடி சாய்பாபாவை வழிபட யோகங்கள் நிலைக்கும். துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் சந்திரன். வருமானம் சீராக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் மூலம் கூடுதல் வருமானம் ஈட்டுவீர்கள். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் அல்லது மானியங்கள் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இன்று நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்கள் திறமையை அங்கீகரிப்பார்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் இணைவார்கள். தந்தை வழியில் முழு ஆதரவும், பூர்வீக சொத்துக்களால் லாபமும் கிடைக்கும். சமூகத்தில் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைத்து குடும்ப பிரச்சனை ஒன்றுக்கு தீர்வு காண்பீர்கள். வேலைப்பளு காரணமாக முதுகுவலி அல்லது கால் வலி போன்ற அசதிகள் ஏற்படலாம். உயர்கல்வி கற்க விரும்பும் மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பிய கல்லூரிகளில் இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அதிர்ஷ்ட எண் நீலம்
அதிர்ஷ்ட எண் 6. சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபமேற்றி வழிபட தொழிலில் மேன்மை உண்டாகும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சந்திரன். அதிர்ஷ்டத்தின் மூலம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பித்துர்ஜி பித்து பித்துர்ஜித் சொத்துக்கள் மூலம் பெரிய லாபம் வரலாம். ஆன்மீக காரியங்களுக்காக செலவிடுவீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தானாகவே சுமூகமாக முடியும். வெளிநாட்டு பயணங்கள் மூலம் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஆன்மீக மற்றும் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு புகழும் கௌரவம் தேடி வரும். பெற்றோரின் ஆசிகளும் குலதெய்வத்தின் அருளும் முழுமையாக கிடைக்கும் நாள் இது. குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். மன அமைதி கூடுவதால் உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். மாணவர்கள் ஆராய்ச்சி கல்வி அல்லது வெளிநாட்டு படிப்பை மேற்கொள்ள நினைப்பவர்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வழிபாடு தட்சிணாமூர்த்தியை நெய் தீபமிட்டு வழிபட பாக்கியங்கள் பெருகும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டம ஸ்தானத்தில் சந்திரன். வரவை விட செலவுகள் அதிகரிக்கலாம். இன்று யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திடக் கூடாது. கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. புதிய முதலீடுகள் எதையும் இன்று செய்ய வேண்டாம். மேல் அதிகாரிகளிடம் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் மற்றவர்களின் வேலைகளை சேர்த்து பார்க்க வேண்டிய கட்டாயம் வரலாம். தேவையில்லாத விஷயங்களுக்காக குடும்பத்தில் வாக்குவாதம் வரலாம். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உறவினர்களிடம் தூரம் விலகி இருப்பது நிம்மதி தரும். வாகனங்கள் இயக்கும்போது வேகம் தவிர்த்து அதீத கவனம் செலுத்த வேண்டும். புதிய சிறிய அளவிலான அஜீரண கோளாறுகள் வரலாம். படிப்பில் மந்த நிலை ஏற்படலாம். பாடங்களை மீண்டும் மீண்டும் எழுதி பார்த்து நினைவாற்றலை வளர்க்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிற மஞ்சள். இன்று காலை ஓம் நம சிவாய என்னும் மந்திரத்தை 21 முறை ஜெபிப்பது, துளசி வழிபாடு செய்வதும் சோதனைகளை குறைக்கும். மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரன். கூட்டு தொழில் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். நண்பர்கள் அல்லது கூட்டாளிகள் மூலம் எதிர்பார்த்த நிதி உதவி தடையின்றி வந்து சேரும். 7ஆம் வீட்டில் அமர்ந்து சந்திரன் உங்கள் ராசியை நேரடியாக பார்ப்பதால் ஆளுமை திறன் கூடும். புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். கூட்டு வியாபாரத்தில் இருந்த மறைமுக போட்டிகள் நீங்கும். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். பிரிய மாணவர்களிடமிருந்து எதிர்பார்த்த பரிசு பொருட்கள் அல்லது சுப செய்திகள் வந்து சேரும். திருமண முயற்சிகள் கைகூடும். முகப்பொலிவடையும். தம்பதிகளிடையே அந்யோன்யம் கூடுவதால் மன மகிழ்ச்சியும் உடல் ஆரோக்கியமும் கூடும். சக மாணவர்களுடன் இணைந்து படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். வழிபாடு அனுமன் சாலிச பாராயணம் செய்வது கூடுதல் தைரியத்தை தரும். கும்ப ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சந்திரன். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த வங்கி கடன்கள் எளிதாக ஒப்புதலாகும். பழைய கடன்களை அடைப்பதற்கான வருமானம் வந்து சேரும். உத்தியோகத்தில் உங்களை வீழ்த்த நினைத்து எதிரிகள் பின் வாங்குவார்கள். உங்கள் திறமை மேல் அதிகாரிகளுக்கு தெரிய வரும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு போட்டிகளை சமாளிப்பீர்கள். வீண் வம்புகளுக்கு செல்ல வேண்டாம். உறவினர்களுடன் பேசும் பொழுது பழைய கசப்பான சம்பவங்களை நினைவு கூறுவதை தவிர்க்கவும். தாய்வழி உறவினர்களிடம் கருத்து வேறுபாடு வரலாம். உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை உண்பதால் வயிறு உபாதைகள் அல்லது ஒவ்வாமை வரலாம். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு தேவை.
போட்டித் தேர்வுகள் எழுதும் மாணவர்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். கடினமான உழைப்பிற்கு ஏற்ற பலன் உண்டு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். வழிபாடு மாரியம்மன் அல்லது காளி தேவியை வழிபட மறைமுக எதிர்ப்புகள் தவிடு பொடியாகும். மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன். பங்குச்சந்தை மற்றும் ஊக ஊக வணிகத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வர வாய்ப்புண்டு. கலைத்துறை மற்றும் எழுத்துத் துறையில் இருப்பவர்களுக்கு படைப்புகளுக்கு பாராட்டுகள் குவியும். வியாபாரத்தில் புதிய ஐடியாக்கள் மூலம் லாபத்தை இரட்டிப்பாக்குவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் சுபகாரியங்களில் இருந்த தடைகள் நீங்கும். அவர்கள் மூலம் குடும்பத்திற்கு பெருமை சேரும். காதல் துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மகிழ்ச்சி கூடும். பழைய நீண்ட நாள் நோய்களில் இருந்து நல்ல முன்னேற்றம் தெரியும். மன அமைதி கூடும். புத்தி கூர்மை, சமயோசித புத்தியும் சிறந்து விளங்கும். தேர்வுகளில் மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்று மாணவர்கள் சாதிப்பார்கள். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். வழிபாடு முருகப்பெருமானுக்கு நெய் தீபமேற்றி வழிபட நினைத்த காரியங்கள் அனைத்தும் துரிதமாக நிறைவேறும். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.